உங்களுக்கு 5ஆம் இடத்துல குரு நுழையும் போது அங்கிருந்து 9ஆம் பார்வையா உங்க வீட்டையே பார்வை செலுத்துறாரு. இது ரொம்பவே யோகமான நேரம், நல்ல நேரங்க. அதாவது இத்தனை நாள் ஜென்மத்துல சனி இருந்ததுனால உங்களுக்கு ரொம்பவே பாரமா இருந்திருக்கும். குடும்பம் பாரமா இருந்திருக்கும். வேலை தொழில் ரொம்பவே பாரமா இருந்திருக்கும். எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போட்டு செய்ற மாரி இருக்கும். மன உளைச்சல்கள் அதிகமா இருந்திருக்கும். வேலை ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். என்னடா இது நம்ம எல்லாத்துலயும் மாட்டிட்டு முழிச்சுட்டு இருக்கோமே! நமக்கு எங்கேயுமே ஒரு ரிலாக்சேஷன் இல்லையே! அப்படின்ற மாரி தான் நீங்க ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ குரு அதிசாரமா பெயர்ச்சி அடைகிறது இந்த 1 மாத காலம் உங்களுக்கு ரொம்பவே யோகமா இருக்கு. அதாவது என்னன்னா, அக்டோபர் 19ஆம் தேதி குரு அதிசாரமா பெயர்ச்சி அடைகிறாரு. மிதுன ராசியிலிருந்து கடக வீட்டுக்கு அவர் நுழையிறாரு. அங்கிருந்து 9ஆம் பார்வையாக உங்க வீட்டையே பார்வை செலுத்துறாரு. அங்க இருக்கும் சனி மீதும் பார்வை விழருது. அதனால என்னன்னா, உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள், தடங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகுதுங்க. இத்தனை நாள் நீங்க வேலையிலயும், தொழில்லயும் ஒரு மாற்றம் கிடைக்காதா? ஒரு முன்னேற்றம் ஏற்படாதான்னு நீங்க ரொம்ப நாளா காத்துட்ருக்கீங்க அப்படின்னா, அதுல இப்ப சேஞ்சஸ், குட் சேஞ்சஸாவே வருதுங்க. இப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு புதுசா ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்க, இல்ல வேலை ஏதாவது மாறணும்னு முயற்சி எடுக்கிறீங்கன்னா, இந்த டைம்ல இந்த 1 மந்த்ல உங்களுக்கு நல்ல வேலையாவே, நல்ல தொழிலாவே அமையறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. அதே மாரி 7 சனி நடக்குது. நான் மேரேஜ் எதுவும் பண்ணிக்கிற மாரி இல்ல. நெறைய பேர் தள்ளி போட்டுருக்கீங்க மீன ராசினர். அவங்கள இந்த 1 1/2 மாதத்துல உங்களுக்கு மேரேஜுக்கான அமைப்பு நல்லதா கூடி வருது. இப்போ உங்களோட மனசே மாறும். சரி, நல்ல அலைன்ஸ் வந்திருக்கு. இப்ப முடிச்சிடலாம். இப்பவே நம்ம மேரேஜுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசே மாறும். ஏன்னா, குரு அதிசாரமா பெயர்ச்சி அடைந்து உங்க வீட்டையே பார்வை செலுத்துறாரு. குரு பார்வை இருக்குன்னும்போது, அப்போ மேரேஜுக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த 1 மாதம் ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாரி குழந்தைக்காக ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கீங்கன்னா, அவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்பவே நல்லா